Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் B.Ed 4th செமஸ்டரில் கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் அந்த சப்ஜெக்ட் இருந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஃபர்ஸ்ட் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எப்போ கொண்டு வந்தாங்க, அதுக்காக என்ன மாதிரியான ஆக்ட்ஸு, பாலிசிஸ், ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன் இந்தியா ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ், அதாவது ஃபர்ஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு வச்சுக்கலாம். 1880s இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து. 1883 தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் த டெஃப் வாஸ் செட்டப் இன் பாம்பே. அதாவது ஃபஸ்ட்டு 1883 தான் டெஃப், அதாவது காது கேட்காத குழந்தைகளுக்காக ஃபஸ்ட்டு ஸ்கூல் பாம்பேயில் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1887 பிளைண்ட் பீப்புள்ஸ்க்காக அம்ரிஸ்டரில் செட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல். நெக்ஸ்ட்டு 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா schools for blind was 32, school for deaf was for 30 and school for mentally retarded children was 3. ஸோ உங்களுக்கு 1880s ஸ்டார்ட் பண்ணி 1947 வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டில் 2000 வரைக்கும் அதோட growth வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இட் வாஸ் அ ரேப்பிட் growth in special schools, that is approximately 3000 by 2000 டைமில் பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கூல்ஸ் கிட்ட வந்து டெவலப் ஆயிடுச்சு. And government initiatives to train teachers for disabled children began in 1960s. கவர்மெண்ட் முன் வந்து டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனுக்காக டீச்சர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. 1960s அது ஸ்டார்ட் ஆகுது. பட் லேக் ஆஃப் யூனிஃபார்ம் சிலபஸ் அண்ட் குவாலிஃபைட் எஜுகேட்டர்ஸ் இம்பேக்ட் த ட்ரைனிங் குவாலிட்டி. ஆனால் நமக்கு ஒரு ப்ராப்பரான சிலபஸ் வந்து அவங்களால நேஷன் வைட் ஃபாலோ பண்ண முடியல. அண்ட் அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிஃபைட் எஜுகேட்டர்ஸ் வேணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குவாலிஃபைட் எஜுகேட்டர்ஸ் இல்லாதது வந்து இந்த ட்ரைனிங் சிஸ்டமுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. அதனால் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். And 1980s Ministry of Welfare recognized the need for central institution for HR development in disability sector. Realization that special schools were urban centric, cost ineffective, culturally segregated. 1980s மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர் வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அர்பன் சென்ட்ரிக்காக இருக்குது. தட் இஸ் ரூரல் பீப்புளை போய் ரீச் ஆகல, நல்ல சிட்டிஸில் டெவலப்டு ஏரியாஸில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் காஸ்ட் இன்எஃபெக்டிவ். எல்லா குழந்தைங்களாலுமே எல்லா பேரண்ட்ஸ்னாலையும் அதுக்கு அஃபோர்ட் பண்ணி போக முடியல. அண்ட் they are culturally segregating, formed separate disability culture. இந்த குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஸ்கூல்ஸ் உண்டாகும் போது அது வந்து தனியாக ஒதுக்கப்படுற மாதிரி ஆகுது. they are segregating, அந்த குழந்தைங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆகுது. நம்ம கொண்டு வந்த எண்ணம் வந்து அவங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு தான். ஆனால் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கூல், பிளைண்ட் சில்ட்ரனுக்குன்னு தனியாக ஸ்கூல், டெஃப் சில்ட்ரனுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கூல், மென்டலி ரிட்டார்டட்க்குன்னு தனியாக ஒரு ஸ்கூல் வரும்போது அந்த குழந்தைங்க தேர் கல்ச்சரலி செக்ரிகேட்டட், ஒதுக்கப்படுறாங்க, தனிமைப்படுத்தப்படுறாங்க, அந்த சொசைட்டியிலேருந்து விலக்கி வைக்கப்படுறாங்க அப்படிங்கிறத 1980s ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டிஸ் வந்து என்ன கொண்டு வராங்க அமெண்ட்மெண்ட்ஸில், ஆர்டிகல் 45 ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு 14 அண்ட் 86th அமெண்ட்மெண்ட், தட் இஸ் 2002 86th அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. 16 to 14 இயர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இன்க்ளூடிங் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், CWSN அப்படின்னா சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அவங்களுக்கு வந்து சராசரி குழந்தைகளை போல் இல்லாமல் ஸ்பெஷல் நீட் அண்ட் கேர் தேவைப்படுது. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கும் கல்வி என்பது கட்டாயமாக்கப்படுதல். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கல்வி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு, அவங்களுக்கும் கண்டிப்பாக எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை 86th கான்ஸ்டிடியூஷனில் 2002 வந்து கொண்டு வராங்க. ஆர்டிகல் 45 which says free and compulsory education up to age 14. 6லேருந்து 14 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு கம்பல்சரியாக ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கணும். தட் இன்க்ளூட்ஸ் CWSN which is children with special needs. இனிஷியல் இன்டகிரேஷன் எஃபர்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான இன்டகிரேஷன் எஃபெக்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1974 IEDCன்னு கொண்டு வராங்க, விச் இஸ் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன். அதே மாதிரி 1987 PIED, தட் இஸ் ப்ராஜெக்ட் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்ட். 1995 PDA, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட். 1997 இன்க்ளூசிவ் ஃபிலாசபி விச் இஸ் ஆடட் இன் டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் விச் இஸ் DPEP. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி,
எப்படி பிரிட்டிஷ் இராலிருந்து 1997 2000s வரைக்கும் அந்த க்ரோத் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு தனியாக ஸ்கூல்ஸ், ஸ்பெஷல் நீட் இருக்கிற குழந்தைங்களுக்கு தனியாக ஸ்கூல்ஸ் உருவாக்குறாங்க. அது செக்ரிகேட்டடாக இருக்கிறதா ரெகக்னைஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்லோலி தே ஆர் இன்டகிரேட்டிங் இட். அந்த டெவலப்மெண்ட், அந்த ஹிஸ்ட்ரியை தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஒன்று வந்ததுக்கப்புறம் அதோட ஆக்ட்ஸ், பாலிசிஸ், ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ப்ரியாம்பிள், அந்த ப்ரியாம்பிளில் வந்துட்டு தே ஆர் கிவிங் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக எல்லாமே கிடைக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லா குழந்தைங்களுக்குமே ப்ராப்பராக ஒரே மாதிரி இருந்தால் தான் தட் இஸ் ரைட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆர்டிகல் 21 இட் சேஸ் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல்ஸ், எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் வித் டிசபிலிட்டி. ஸோ ஆர்டிகல் 21ல் எஜுகேஷனும் எம்ப்ளாய்மெண்ட்டும் ரெண்டுமே வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே கிடைக்கணும், இன்க்ளூடிங் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன். ஆர்டிகல் 45 86th அமெண்ட்மெண்ட் இப்போ மேலே தான் பார்த்தோம், 2002 ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஏஜ் 6 to 14 எக்ஸ்பிளிசிட்லி இன்க்ளூசிவ் ஆஃப் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி. ஸோ இந்த ஆர்டிகல் 45ல் 2002ல் கொண்டு வர ஆக்டில் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன் ஆர் த சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கும் கட்டாயமாக கல்வி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு லா, ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு ஆர்டிக்கல் வந்து கிரியேட் பண்ணுறாங்க நம்மளுடைய இதில் சட்டத்தில், கான்ஸ்டிடியூஷனில். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஃப்ரம் 1960 to 1994. 1960லேருந்து 1994 வரைக்கும் என்ன கொண்டு வராங்க, கிரியேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர். இவங்க வந்து நிறைய எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் தேன் எஜுகேஷன். இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் உருவாக்குறதுலையும் அவங்கள வந்து மேம்படுத்துறதுலையும் நிறைய ஃபோக்கஸ் வந்து கொண்டு வராங்க. நிறைய என்ஜிஓஸ், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற என்ஜிஓஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஆர்கனைசேஷன்ஸ், அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க டு இன்க்ளூட் தெம் இன் மெயின் ஸ்ட்ரீம்ஸ். மெயின் ஸ்ட்ரீமில் இந்த குழந்தைங்களை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக நிறைய கிராண்ட்ஸ் வந்து என்ஜிஓஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க, 1964 to 66ல் தே ரெக்கமெண்டட் இன்க்ளூஷன் ஆஃப் டிசேபிள்ட் பட் நாட் இம்ப்ளிமெண்டட் பை த கவர்மெண்ட். 1964 to 66லேயே கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் மற்ற குழந்தைங்க படிக்கிற இடங்களில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட் வந்து அதை அந்த டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்டல் ஸ்கீம், தட் இஸ் ICDS in 1974. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைடட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், எல்லாமே எஜுகேஷன்ஸ், ஹெல்த் கேர்ஸு, அப்புறம் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணுறாங்க. யாருக்கு பண்ணுறாங்க, ரொம்ப வல்னரபிள் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கள்ல, ஒதுக்கப்பட்ட கம்யூனிட்டி, தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டி, அங்கே இருக்கக்கூடிய அண்டர் 5 years ஆஃப் ஏஜ் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் தே ஆல்சோ எக்ஸ்க்ளூடட் த சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ். டிசேபிள்டாக இருக்கிற சில்ட்ரனை அவங்களுமே வந்துட்டு அங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன் இன் 1974. 1974ல் IEDC அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, விச் இஸ் இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது எல்லாமே புக்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்க்ளூசிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இம்ப்ளிமெண்டட் வித் யூனிசெஃப் சப்போர்ட் பட் லிமிட்டட் டு 10 states. ஸோ இவங்க வந்து யுனைடெட் நேஷன் சைல்டு எஜுகேஷன் ஃபண்ட் இருக்குல்ல, அந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 10 ஸ்டேட்டில் மட்டும்தான் இது வந்து பண்ணுறாங்க. அவங்க லிமிட்டட் டு 10 states அண்ட் பெனிஃபிட்டட் அப்ராக்சிமேட்லி 1 lakh ஆஃப் சில்ட்ரன். இந்த ஸ்கீம் மூலியமாக அரவுண்ட் 1 lakh ஆஃப் சில்ட்ரன் தே காட் பெனிஃபிட்டட். இட் கிரியேட்டட் அன் இன்க்ரீஸ்டு அவேர்னஸ் அமங் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்குமே ஒரு இன்க்ரீஸ்டு அவேர்னஸை வந்து இது உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் அவர் நேஷ்னல் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் NPE 1986. ஸோ இந்த நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் பற்றி மட்டுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வி ஹவ் புட் அன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் இங்கே மேலே கொடுக்குறேன் ஐ பட்டனில். நீங்கள் வேணும்னா அதையும் போய் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த லிங்கை கொடுக்குறேன். நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 பற்றி மட்டுமே ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 ஸ்ட்ரெஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் CWCN வித் ஜென்ரல் கம்யூனிட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்க மெயினாக அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற குழந்தைங்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் குழந்தைங்களோட இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ரெக்கமெண்டட் ப்ரீ சர்வீஸ் டீச்சர் ட்ரைனிங் வித் கம்பல்சரி ஸ்பெஷல் எஜுகேஷன் காம்பனண்ட். டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ரீ சர்வீஸ் டீச்சர் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அந்த டீச்சர் ட்ரைனிங்கில் என்ன இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெஷல் நீட் இருக்கிற குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனை வந்து அந்த டீச்சர்ஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க. ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992
they focused on mildly disabled for mainstreaming. இந்த ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992 வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு கோப்பப் பண்ணக்கூடிய மாதிரி டிசபிலிட்டிஸ் இருக்கும்ல, அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டிசேபிள்டு குழந்தைங்க இல்லாமல் ஓரளவுக்கு கோப்பப் பண்ணக்கூடிய டிசேபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களை மாத்திரம் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணலாம், இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பேசிக் லிவிங் ஸ்கில்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரீஹாபிலேஷன் இன் 1992, standardized special educator qualifications, mandatory licensing, unlicensed teachers, they are subjected to fine and imprisonment. So இந்த rehabilitation council, that is RCA, என்ன சொல்கிறாங்கன்னா, மேண்டேட்டரி லைசன்ஸ் வந்து எல்லா டீச்சர்ஸுமே வாங்கியிருக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்கிற குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் அண்டர்கான் பண்ண டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு லைசன்ஸ் மாதிரி இருக்கணும். அன்லைசன்ஸ்டு டீச்சர்ஸ் யாராவது இருந்தால் தே வில் பி சப்ஜெக்டட் டு இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனை ப்ரொஃபஷனலைஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ரோல் வந்து இந்த RCA ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தே ஹவ் கிரியேட்டட் அண்ட் பெஞ்ச் மார்க் அப்படின்னு கூட we can tell. Next, Persons with Disabilities Act, that is PDA 1995. இந்த டிசபிலிட்டி ஆக்டில் அவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப் டு 18 இயர்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். அது வந்து அவங்களுடைய ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு எஜுகேஷன் அப் டு 18 இயர்ஸ். அண்ட் நேரோ டெஃபினிஷன் ஆஃப் டிசபிலிட்டி. இவங்க வந்து டிசபிலிட்டியை, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனை வந்து ஒரு 7 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஆக்டில். Then promoted integration in normal schools மற்ற மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸில், நார்மல் குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனை வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு, இன்க்ளூட் பண்ணுறதுக்கு they are promoting. தென் மேண்டேட்டரி என்னெல்லாம் மேண்டேட்டரி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், எய்ட்ஸு, புக்ஸு, ஆர்கிடெக்சரல் அசசபிலிட்டி அண்ட் மாடிஃபைடு கரிக்குலம், இது எல்லாமே வந்துட்டு அந்த பர்சன்ஸ்க்கு, அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஆக்ட் மூலயமா வழிவகை பண்ணுறாங்க. ரெக்வயர்ட் ட்ரைனிங் ஃபார் ஜென்ரல் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், இந்த ஆக்ட் மூலயமா ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ்க்கு ட்ரைனிங்ஸும் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. திஸ் ஆக்ட் ஆக்சுவலி வாஸ் அன் லீகல் மைல்ஸ்டோன். எதுக்கு மைல்ஸ்டோனாக இந்த ஆக்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, டு புஷிங் த ஸ்கூல்ஸ் டு பிகம் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் அக்சசபிள், தோ இட்ஸ் ஸ்கோப் ரிமைன் லிமிட்டட் பை நேரோ டிசபிலிட்டி க்ரைட்டீரியா. இவங்க வந்து ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு மட்டுமே இந்த எல்லாமே பண்ணாங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு மைல்ஸ்டோனாக அமைஞ்சது. எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்கூல்ஸை இன்க்ளூசிவாக, இன்டெகிரேட்டிவாக பண்ணுறதுக்கு, மெயின் ஸ்ட்ரீமையும் இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனையும் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இந்த பர்டிகுலர் ஆக்ட், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். Next comes District Primary Education Program, that is DPEP 1997 to 2002. இவங்க மெயினாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, focused on children with mild to moderate disabilities. குழந்தைங்களுக்கு மைல்டு டிசபிலிட்டிஸ் இருந்து ஓரளவுக்கு மாடரேட் டிசபிலிட்டிஸ் வந்து இருக்கிற குழந்தைங்கள ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்காக டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணாங்க. அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு புரியுமோ அதற்கு தகுந்த மாதிரி கரிக்குலம்ஸ் எல்லாமே மாடிஃபை பண்ணி கொடுத்தாங்க. இந்த பர்டிகுலர் ஆக்ட்னால ஒரு 6 lakhs கிட்ட குழந்தைங்க, தட் இஸ் CWSN, சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட், இந்த குழந்தைங்க வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். தே ஹவ் என்ரோல்டு தெம்செல்ஸ் இன் 2006. ராஜஸ்தான், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான இடங்களில் இந்த 6 lakhs குழந்தைங்க வந்து என்ரோல் பண்ணி தே ஹாவ் பெனிஃபிட்டட். இந்த DPEP வந்து ஆக்சுவலாக ஒரு டேர்னிங் பாயிண்ட். எதுக்கு அப்படின்னா, இன்க்ளூஷன் சக்ஸஸ் அட் ஸ்கேல் வித் ரைட் சப்போர்ட் மெக்கானிசம். இந்த இன்க்ளூஷன் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் ரீச் பண்ணுறதுக்கு, அதனுடைய கிராஃப் வந்து ஒரு அளவுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு இந்த DPEP வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய சப்போர்ட் மெக்கானிசம்ஸ் மூலயமா தே ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஹேப்பனிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்வ சிக்ஷா அபியான். இந்த SSCயை பற்றியும் நம்ம சேனலில் ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ இருக்குது. அதற்கான லிங்க்கையும் நான் மேலே எங்கள் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். சர்வ சிக்ஷா அபியான் SSA, இட் கம்ஸ் இன் 2000. இதில் தான் வந்துட்டு யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. இது 6 to 14 years of children, they need education, not disability specific but inclusive. இவங்க வந்து டிசபிலிட்டி சில்ட்ரனுக்காக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணாமல் எல்லாமே இன்க்ளூடடாக தான் இவங்க வந்து கொண்டு வந்தாங்க. தட் இஸ் ₹1200 per CWSN பெர் இயர். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்பெஷல் குழந்தைக்கு ₹1200 வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் நீங்கள் ஒரு டிசேபிள் சில்ட்ரன், ஸ்பெஷல் நீட் இருக்கிற சில்ட்ரனை வந்து
நம்ம அட்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணோம், மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது ஒரு குழந்தைக்கு 1200 rupees வந்து ஒரு இயருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போது நம்ம எத்தனை குழந்தைங்கள இன்க்ளூட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆஃபர் அந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி அந்த குழந்தைங்கள டெவலப் பண்ணுறதுக்காக. தே ஹேட் அ கிளஸ்டர் லெவல் பிளானிங் ஃபார் CWSN அண்ட் நோ ரிஜெக்ஷன் பாலிசி. மெயினாக இந்த SSCL என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ரிஜெக்ஷன் பாலிசி. அட் எனி காஸ்ட் நம்ம வந்து ஒரு குழந்தைய அட்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. நோ சைல்ட் இஸ் டு பி டினைட் எஜுகேஷன். எல்லா குழந்தைங்களுக்குமே கல்வி கண்டிப்பாக தரணும். எந்த ஒரு காரணத்தை காட்டியும் அந்த குழந்தைங்களுக்கு அட்மிஷன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 6 to 14 year of children எந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணாலும் தே ஷுட் கெட் அட்மிட்டட். அது வந்து கவர்மெண்ட்டோட ரூலாக இருந்தது. SSCL மார்க் a significant step towards inclusive education at national level by mainstreaming support for CWSN. mainstream ஸ்கூல்ஸில் ஸ்பெஷல் நீட் இருக்கிற குழந்தைங்கள சேர்க்கறது மூலியமாக SSA வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப்பை இன்க்ளூசிவ் எஜுகேஷனை நோக்கி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் அவர் ரைட் டு எஜுகேஷன், தட் இஸ் RTE 2009. எஜுகேஷன் மேட் அ லீகல் ரைட் ஃபார் 6 to 14 years. இதை என்ன பண்ணிட்டாங்க, இந்த SSCM மூலயமா சொன்ன விஷயத்த ஒரு லீகலாகவே மாற்றிட்டாங்க. லீகல் ரைட் மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுடைய உரிமையாக மாற்றப்பட்டது. எஜுகேஷன் வந்து ஒரு லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. தட் இஸ் 6 to 14 years இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக they need to get their education. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீஸ் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்ராப்ரியேட் அட்மிஷன்ஸ் கொடுத்தாங்க. எந்த குழந்தை போயிட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை 6th படிக்கல, 7th standard 7 yearsல 6 yearsல ஜாயின் ஆகலை, பட் 7 yearsல ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அந்த ஏஜ் அப்ராப்ரியேட் அட்மிஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் அந்த குழந்தைக்கு நிஜமாவே ரொம்ப ஒரு நாலேஜ் வந்து இல்லை, சம் டிசபிலிட்டிஸ் இருக்குது, அந்த குழந்தையால் நீங்கள் எந்த வருஷம் கொண்டு போய் அந்த குழந்தைங்களை அட்மிட் பண்ணுறீங்களோ அங்கேருந்து கோப்பப் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து கொஞ்சம் லோயர் லெவல்லேருந்து சேர்த்து கொண்டு வரணும். ஆர் எல்ஸ் த சைல்ட் ஹேஸ் டு பி அட்மிட்டட் அக்கார்டிங் டு த ஏஜ் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட், ரெசிடென்ஸ் இது எல்லாமே இன்கேஸ் அந்த குழந்தைங்க போகிற இடங்களில் இருந்து அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு ரூரல் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா அங்கே கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியாவை சுற்றி ஒரு ஸ்கூலை வந்து உருவாக்கி தரணும். அப்படி ஸ்கூலையே உருவாக்கி தர முடியல அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்க போயிட்டு வரத்துக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை அவங்களுக்கு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ரெசிடென்ஸோ ஒரு 3 yearsக்குள்ளே அவங்க ரெடி பண்ணி கொடுக்கணும். இது வந்து கம்பல்சரி. ஸோ இது எல்லாமே அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் வருது. மெயினாக பார்த்தோம்னா அர்பன் சிட்டிஸ்லேயோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற சிட்டிஸ்லேயோ இந்த இஷ்யூஸ் வராது. ரூரல் பீப்புளுக்கு, ட்ரைபல் பீப்புளுக்கு, ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புளுக்கு, இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட வல்னரபிள் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் இந்த இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த குழந்தைங்க இப்போ வந்து ஸ்கூலுக்கு போக முடியாத இடத்துல இருக்காங்க, அவங்களோட ஏரியாவில் ஸ்கூலே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிரியேட் அ ஸ்கூல். இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் அந்த குழந்தைங்க போயிட்டு வரதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆர் அவங்களுக்கான ரெசிடென்ஷியல் அவைலபிலிட்டி வந்து மாற்றி கொடுக்கணும். தட் ஹேஸ் டு பி ஹேப்பன் வித்தின் 3 years. இது எல்லாமே அந்த ரூல்ஸில் வருது. அண்ட் 25% ரிசர்வேஷன் இன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரியான இருக்கிற குழந்தைங்களுக்கு, வல்னரபிள் குரூப் ஆஃப் மார்ஜினலைஸ்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, இல்லை டிசேபிள் சில்ட்ரன், இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு 25% வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ரிசர்வேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு கிளாஸில் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் ஃபார் 3rd standardக்கு ஆர் 4th standardக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு 100 childrenக்கு நீங்கள் சீட் இருக்கீங்க அப்படின்னா 25 seats ஹேஸ் டு பி ரிசர்வ்ட் ஃபார் திஸ் அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன் அப்படிங்கிறது அந்த ரூலோட ஒரு ஆக்டோட ஒரு ரூல். Inclusive of children with disabilities but with some anti-inclusive exceptions, placement based on perceived levels for intellectual disabilities. Yes, இது எல்லாமே எல்லா குழந்தைங்களும் இன்க்ளூட் பண்ணணும். சம் பிளேசஸில் எக்ஸப்ஷன்ஸ் வரும், விச் இன்கேஸ் அவங்களால அந்த இடத்துல கோப்பப் பண்ண முடியாது, அந்தளவுக்கு தே ஆர் டிசேபிள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா மட்டும்தான் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஆர்எல்ஸ் தே ஹாவ் டு பி இன்க்ளூடட் அப்படிங்கிறது தான் ரூல். நெக்ஸ்ட், ஆக்ஷன் பிளான் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் சில்ட்ரன் and youth with disabilities, that is IECYD in 2005. RCI and NCTE to train teachers in inclusive education. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கான டீச்சர் ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டகிரேஷன் டு ட்ரூ இன்க்ளூஷன். இன்டகிரேஷன் அப்படின்னா ஒரு கேம்பஸில் மெயின் ஸ்ட்ரீம் சில்ட்ரன் தனியாகவும் இந்த டிசேபிள் சில்ட்ரன் தனியாகவும் அந்த மாதிரி இருப்பாங்க. இன்க்ளூசிவ் அப்படிங்கும்போது ஒரே கிளாஸ் ரூமில்
எல்லா குழந்தைங்களும் இன்க்ளூடடாக இருப்பாங்க. ஸோ அதுதான் இன்டகிரேஷனுக்கும் இன்க்ளூசிவ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இன்டகிரேட்டட் இஸ் ஸ்கூல் ஒன்றா இருக்கும், பட் அவங்களுக்குன்னு தனி கிளாஸ் ரூம்ஸ், தனி பிளேசஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்குள்ளேயே அவங்கள தனிப்பயன்படுத்தியிருப்பாங்க. இன்க்ளூசிவ் இஸ் சேம் கிளாஸ் ரூம், சேம் சப்ஜெக்ட், சேம் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதுதான். ஸோ தட் அந்த 2005 தான் என்ன பண்ணாங்க, திஸ் IECYD இன்டகிரேஷன்லேருந்து ட்ரூ இன்க்ளூசிவ்க்கு தே ஹவ் ஷிஃப்டட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் இன்க்ளூசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். அந்த இன்க்ளூசிவாக இருக்கணும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சைல்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தைக்கு நடக்க முடியாது, இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கும்போது ரேம்ப் வைக்கணும். அவங்க வீல் சேரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரேம்ப் யூஸ் பண்ணணும். அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ், டைனிங் ரூம்ஸ் இதெல்லாமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே அந்த இன்க்ளூசிவ் குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஹோம் பேஸ்ட் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் வித் சிவியர் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ். நம்ம இதுக்கு முன்னாடி இதிலே பார்த்தோம், இன்கேஸ் அந்த குழந்தைக்கு கொப்பப் பண்ண முடியாத அளவுக்கு சிவியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னா எக்ஸ்க்ளூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க ஹோம் பேஸ்ட் லேர்னிங் பண்ணுறதுக்குமே வந்துட்டு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்ஸையும் இவங்க எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஆஃப் தி டிசேபிள்ட் அட் செகண்டரி ஸ்டேஜ், தட் இஸ் 2008 IEDSS அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் லான்ச் இன் April 1, 2009. இங்கே மெயினாக டார்கெட் குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா 14 to 18 இயர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 6 to 14 இயர்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜாக செகண்டரி ஸ்டேஜாக 14லேருந்து 18 இயர்ஸ்க்கு இருக்கிற குழந்தைங்களுக்கான ஒரு சிஸ்டமாக இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. வேர் CWSN இன் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் ஸ்கூல்ஸ், அதாவது இந்த சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, 14லேருந்து 18 இயர்ஸ் குழந்தைங்க, அவங்கள வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பப்ளிக் ஸ்கூல்லையும் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு செகண்டரி ஸ்டெப்பாக வந்து இந்த IEDSS வந்து 2008 லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் ₹3,000 per child annually for inclusive material. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல 6 to 14 இயர்ஸில் 1,200 per child கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட். இங்கே வந்து 3,000 rupees per child ஃபார் அன் ஆனுவல் இது மாதிரி கொடுக்குறாங்க, ஃபண்டிங் மாதிரி ஃபார் இன்க்ளூசிவ் மெட்டீரியல். ஸோ எந்த ஸ்கூலில் அந்த குழந்தைங்க ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 3,000 rupees ஆனுவல் ஃபண்டிங் மாதிரி தே ஆர் கிவிங். And National Policy for People with Disabilities in 2006. So 2006 National Policy for Disabilities they are creating, developed by Ministry of Social Justice and Empowerment. It is similar to 2005 IECYD மேலே பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கிற சிமிலர் சிஸ்டம்ஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் டு ஃபங்க்ஷன் அஸ் அண்ட் ரிசோர்ஸ் சென்டர்ஸ். இங்கே வந்து ரிசோர்ஸ் சென்டர்ஸாக ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாங்க, விச் இஸ் டிசேபிள் சில்ட்ரனுக்கான ஸ்பெஷல் ஸ்கூல்ஸே ரிசோர்ஸ் சென்டர்ஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மெயின்லி தே ஃபோக்கஸ் ஆன் ரூரல் அர்பன் ஈக்விட்டி. தட் இஸ் எப்போவுமே ஒரு டெவலப்டு பிளேஸில், அர்பனில், மெட்ரோ சிட்டிஸில் இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஹையாக இருக்கும், ஈஸிலி அக்சசபிளாக இருக்கும். ரூரல் ஏரியாஸில் அக்சசபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நேஷ்னல் பாலிசி ஃபார் பீப்புள் 2006 என்ன கொண்டு வராங்கன்னா, அர்பன் பீப்புள் அண்ட் ரூரல் பீப்புள் ரெண்டு பேருக்குமே சமமான ஒரு அக்சசபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறாங்க. அண்ட் 3% ரிசர்வேஷன் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ், பாவர்ட்டியில் இருக்கிற குழந்தைங்களுக்காக ஒரு 3% ரிசர்வேஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க இந்த எஜுகேஷனில். நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் நேஷ்னல் ட்ரஸ்ட் ஆக்ட் 1999. They focused on autism, cerebral palsy, mental retardation and multiple disabilities. So, in the particular act பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக they are focusing mainly on autism children, cerebral palsy, பிரெயினில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரியான குழந்தைங்க, மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், ஒரே குழந்தைங்களுக்கு மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரியான குழந்தைங்களை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது தட் இஸ் இவங்களுடைய மெயின் எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரிஸ்கில் இருக்கிற குழந்தைங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷன் டார்கெட்டிங் பர்சன்ஸ் அட் ஹையஸ்ட் ரிஸ்க், இவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் அண்ட் லீகல் ப்ரொடெக்ஷன்ஸையும் வந்து இந்த ஆக்ட் மூலியமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தி ப்ரமோட் இண்டிபெண்ட் லிவிங். இந்த குழந்தைங்க ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் லிவிங் கொண்டு வரது தான் வந்துட்டு இந்த ஆக்டோடைய ஒரு மெயின் எய்மாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் the various acts and policies இந்தியாவில் நடந்தது ஃபார் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வரத்துக்கு என்ன மாதிரியான ஆக்ட்ஸ், பாலிசிஸ் இது எல்லாமே லீகலாக கவர்மெண்ட்லேருந்து முன்வைத்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பிரிட்டிஷ் எராலேருந்து till now what is the growth of inclusive education in India, அதுதான் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ summary and analysis, it's continuous shift from segregation to integration to inclusion, அதுதான் நம்ம சொன்னோம். ஃபஸ்ட்டு
செக்ரிகேஷன் இருந்தது. இவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் கொண்டு வந்தப்போ பிளைண்ட் ஸ்கூலோ டெஃப் ஸ்கூலோ வாட் எவர் இட் இஸ், தே செக்ரிகேட்டட். அவங்க தனியாக இருந்தாங்க, இவங்க தனியாக. நார்மல் சில்ட்ரன் தனியாக ஒரு ஸ்கூலில் படித்தாங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் சில்ட்ரன் தனியாக ஒரு ஸ்கூலில் படித்தாங்க. தட் இஸ் செக்ரிகேஷன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்க, தட் இஸ் இன்டகிரேஷன். பட் ஸ்டில் தே வேர் செப்பரேட். தென் தே பிகம் இன்சைட் ஒன் கிளாஸ் ரூம். அதுக்கப்புறம் அவங்கள ஒரே கிளாஸ் ரூமில் கொண்டு வந்தாங்க. தேர் கம்ஸ் த இன்க்ளூசிவ். ஸோ செக்ரிகேஷன்லேருந்து இன்டகிரேஷனுக்கு வந்து இன்க்ளூசிவாக வந்தது தான் ஒரு க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். புவர் இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா நம்மக்கிட்டையும் குவாலிஃபைட் ட்ரெயினர்ஸ் கிடையாது, ரிசோர்ஸஸ் கிடையாது. அதை எப்படி கொண்டு வரணுங்கிற அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து நம்மக்கிட்டையும் இல்லாமல் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு புவர் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இருந்தது. அப்புறம் இன்கன்சிஸ்டன்ட் டெஃபினேஷன்ஸ். டிசபிலிட்டிக்கு ஒருத்தங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. சிலர் வந்து நேரோ டவுன் பண்ணாங்க 7 டைப்ஸாக. சிலர் ஹை ரிஸ்க் பீப்புள் மாத்திரம் பார்த்தாங்க. ஸோ டிசபிலிட்டியும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன்ஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இல்லை. இன்க்ளூசிவ்னு சொல்லிட்டோம், பட் மெயின் ஸ்ட்ரீம் குழந்தைங்க போகிற மாதிரி தான் இந்த குழந்தைங்களுக்கும் இருந்தது. இன்க்ளூசிவ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக அமையல. அப்புறம் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷனுக்கான க்ரைட்டீரியா, நம்ம சொன்ன மாதிரி இவங்களை இன்க்ளூட் பண்ணணும், இவங்களை பண்ணக்கூடாது, எக்ஸ்க்ளூட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா செட் பண்ண முடியல. இது எல்லாமே வந்து ஒரு மேஜர் சேலஞ்சஸாக இருந்தது. இப்போது இன்றைக்கி கரண்ட் சினாரியோவில் எப்படி இருக்குது? லாஸ் அண்ட் பாலிசிஸ் ஆர் இன்க்ளூசிவ் இன் நேச்சர். எல்லா லா பாலிசிஸ் எல்லாமே வந்து இன்க்ளூசிவ்க்கான ஒரு பாலிசிஸாக தான் இருக்குது. என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸ் இருந்துச்சோ they ரிமைன் அங்கங்கே இருக்குது. பட் ஸ்டில் வி ஆர் அப்கிரேடிங் இட். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் நீடட் ஆன் சிவியர் அண்ட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ், ரூரல் அசசிபிலிட்டி, டீச்சர் ட்ரைனிங். மெயினாக எதில் வந்து நமக்கு ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவியர் அண்ட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் ரூரல் அசசிபிலிட்டிஸ் நம்ம என்ன டெவலப் பண்ணினாலுமே வந்துட்டு ரூரல் அசசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் டீச்சர் ட்ரைனிங், இந்த குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணணும், அதனுடைய குவாலிட்டி நமக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் ஸ்டில் இந்தியா இஸ் மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன். பட் ரியல் ப்ராக்ரஸ் டிமாண்ட்ஸ் லோக்கல் லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரிசோர்ஸ் ஸ்ட்ரென்தனிங். நம்ம வந்து ஸ்டில் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த ரைட் டைரக்ஷன். வி ஹவ் மூவ்ட் மச், வி ஹவ் இம்ப்ரூவ்ட் மச், பட் ஸ்டில் we will move. நமக்கு வந்து லோக்கல் லெவலில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் ரிசோர்ஸஸ் ஸ்ட்ரென்தனிங்கும் கண்டிப்பாக தேவை இருந்தால் we can achieve many things. So with this first unit creating an inclusive school இருந்து we are finishing first topic. Meet you soon in next video. இதுக்கான PDF லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.